ஹாய், நான் என்னோட 10th ஸ்டாண்டர்ட் போர்ட்ஸில் 83% எடுத்தேன் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் போர்ட்ஸில் 79.6% எடுத்தேன். Some of you might be like, oh, that's very good. Some of you might be like, okay, that's average or below average or இன்னும் நல்லா படிச்சிருக்கலாம். பட் நம்ம எடுக்கிற மார்க்ஸ் நம்ம யாருன்னு டிஃபைன் பண்ணதில்ல, அப்படிதானே? நீங்கள் யாருன்னு ஒரு பேப்பர் சொல்லாது, ஆனால் உங்களோட ஃபியூச்சர் ட்ரீம்ஸ் எல்லாத்துக்குமே இதான் உங்களோட என்ட்ரி டிக்கெட்டாக இருக்கும். எல்லாரும் ஃபியூச்சரையே இந்த ஒரு எக்ஸாம் தான் டிஃபைன் பண்ணும் அப்படின்னு ஒரு வாரத்தில் சொல்லிட்டு போயிடுறாங்க. பட் எப்படி எங்கே இந்த மார்க்ஸ்லாம் தேவைப்படும்னு யாருமே நம்மக்கிட்ட சொல்கிறது இல்லை. அந்த ஒரு பதில் தெரியாமல் தான் நானும் இருந்தேன். நான் மேலே பார்க்குறீங்களா ஃப்ளாஷ்பேக். இந்த வீடியோவில் என்னோட போர்டு எக்ஸாம் ஜேர்னி, நான் செஞ்ச சில மிஸ்டேக்ஸ் அண்ட் நான் ரியலைஸ் பண்ண சில விஷயங்களை ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி டைம் ட்ராவல் பண்ணிட்டு வந்துடலாமா? நான் 2020 10th ஸ்டாண்டர்ட் படித்தேன். தட் இஸ் த இன்ஃபேமஸ் லாக்டவுன் பேட்ச். பட் தே ஸ்டில் டுக் மை இன்டர்னல் ஆன்லைன் டெஸ்ட் மார்க்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து அதை வச்சு தான் மார்க் போட்டானுங்க. 83 மார்க் போட்டானுங்க. ஐ ஹேட்டட் மேத்ஸ் பட் ஐ லவ்டு சயின்ஸ் அன்டில் சயின்ஸும் மேக்ஸும் கலந்து சயின்டிஃபிக் மேத்தமேட்டிக்ஸாக மாறி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாத்துலேயுமே மேக்ஸ் இருக்கும். பேசிக்கலி செத்துட்டேன். 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சயின்ஸில் வந்து 90 கிலோ போகாது. 8th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் சயின்ஸில் பாஸ் ஆகிறதே பெரிய விஷயமா இருந்துச்சு. ஸோ 9th ஸ்டாண்டர்டை எப்படியோ முட்டி மோதி பாஸ் பண்ணி 10th போனால் போர்டு எக்ஸாம் அப்படின்ட்டானுங்க அதுக்குள்ள. பட் அந்த வருஷம் மார்ச்லேயே கொரோனா வைரஸ் வந்து உலகமே படுத்துருச்சு. பட் ஐ டிட்ன்ட் ரெஸ்ட். ஐ ஸ்டடிலாம் கிடையாது. ஐ பிளேட் கேம்ஸ் டே அண்ட் நைட் 3 AM 4 AM 5 AM. இட் டசன்ட் மேட்டர். இட் டஸ் நாட் ஈவன் மேட்டர். ஆன்லைனில் கிளாஸ் வைக்காமலாம் இல்லை, ஆன்லைனில் கிளாஸ் வச்சானுங்க. நான் அதை அப்படியே மினிமைஸ் பண்ணிட்டு கேம் ஆடிக்கிட்டு இருக்கேன். யார் என்கிட்ட படி, எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணு, இந்த வருஷம் போர்டு எக்ஸாம்னு என்ன சொன்னாலும் பார்த்துக்கலாம், நான் பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு ஒரு இன்னர் கான்ஃபிடென்ஸ். இப்போது வந்து ஐ ஹாவ் திஸ் ரியல் கான்ஃபிடென்ஸ். பட் பேக் தென் ஒரு துளி கூட எஃபர்ட் போடாமல் நான் பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு எந்த எண்ணத்தில் உட்காந்துருந்தேன் எனக்கு தெரியல. சம்ஹவ் நான் இன்டர்னல் டெஸ்ட்டில் போட்ட அந்த MCQலாம் வந்து என்னை அப்படியே பாஸ் பண்ணி விட்டுருச்சு. 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தேன். 10th வந்து எப்படியோ 83% எடுத்து பாஸ் ஆகிட்டேன். அவ்வளோதான்பா, போர்டு எக்ஸாம் ஓவர், பாஸ் ஆகிட்டோம். எப்படியோ நம்மளை பாஸ் பண்ணி விட்டாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோட 11th ஸ்டாண்டர்டுக்குள்ளே காலை வச்சு திருந்தலை. திருப்பி ஃபுல்லாக கேம் தான் ஆடிட்டு இருந்தேன். ஏன்னா 11th ஃபுல்லாக லாக்டவுன் தான். பட் ஃபைனல் எக்ஸாம் மட்டும் நேரில் வந்து எழுது பார்த்தம்பி அப்படின்னு என் ஸ்கூல் சொல்லிட்டான். எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது, யாரும் என்கிட்ட எதுவுமே சொல்லலை. எப்போ கேட்குற நிலைமையில நீங்கள் இருந்திருக்கீங்க. ஆப்வியஸ்லி என் ஸ்கூல் பசங்க வந்து கொரோனாவே இல்லாமல் கொரோனா இருக்குது அப்படின்லாம் சொல்லி எக்ஸாம் எழுதாமல், இன்ஃபேக்ட் எனக்கு நிஜமாகவே கொரோனா வந்துச்சு, நானே போய் எழுதினேன். ஏன்னா எனக்கு கொரோனா வந்து போயிருச்சு. பட் இவனுங்களுக்கு கொரோனாவே வரல. பட் ஸ்டில் தேவர் லைக் ஐ ஆம் நாட் ஏபிள் டு அட்டெண்ட் த எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே உட்காந்துட்டானுங்க. ஆட்டோமேட்டிக்காக அவனுங்களுக்குலாம் பாஸ் போட்டானுங்க. நான் வந்து எனக்குள்ளேயே நான் ஒரு நேர்மையின் சிகரம், நான் பொய்யா ரீசன்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கு போய் படிக்காமல் எழுதிட்டு வந்தேன். அண்ட் டு மை சர்ப்ரைஸ் நான் பாஸ் ஆகலை. ஐ பாஸ்ட் எவ்ரிதிங் எக்ஸப்ட் ஃபிசிக்ஸ். அண்ட் கெஸ் வாட், 12th ஸ்டாண்டர்டும் போயிட்டேன். பட் வித் ரிப்போர்ட் கார்டு சேயிங் வார்னிங் ப்ரமோஷன். சரி, இவ்வளோ பட்டவன் அட்லீஸ்ட் 12th படிக்கணும்ல. எனக்கு என்ன பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் பரவாயில்ல, நான் படிக்க மட்டும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறது மேலே இருந்த அந்த ஹேட், அதை தாண்டி அதை தவிர நான் வேறு என்ன வேணால் பண்ணுவேன். ஊர் சுற்றுவேன், கம்ப்யூட்டரில் கேம் ஆடுவேன், உட்காந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பேன், என்ன வேணால் பண்ணுவேன். பட் படிக்க மாட்டேன். தட் வாஸ் மை மைண்ட் செட். ஒரு சின்ன அளவு கூட இந்த போர்டு எக்ஸாம் ஃபியர் எனக்கு இல்லை. ஏன்னா மிச்சம் எல்லா ஸ்டாண்டர்ட் மாதிரியும் தான் அந்த 12th ஸ்டாண்டர்டும் போச்சு. 12th ஸ்டாண்டர்ட் ஹாஃப் இயர்லி முடியுது. தென் ஐ ரியலைஸ்ட், நாட் அவுட் ஆஃப் ஃபியர் பட் அவுட் ஆஃப் லாஜிக், தட் இந்த வாட்டி நான் போர்டு எக்ஸாமை தப்பிக்க முடியாது, ஃபெயில் தான் ஆக போகிறேன் அப்படின்னு. நாட் அ சிங்கிள் மிட் டர்ம் எக்ஸாம். இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன், இது 3 சப்ஜெக்ட் தவிர வேறு எதுவுமே பாஸ் ஆகலை. ஸோ உடனே என்னோட ஸ்கூல் கோஆர்டினேட்டர் வந்து என்னை கூப்பிட்டு, நீ அடுத்த எக்ஸாமில் எல்லா சப்ஜெக்ட்டும் நீ கிளியர் பண்ணலனா நான் உன்னை போர்டு எக்ஸாம் எழுத விட மாட்டேன், உன்னை நான் வந்து NIOSல போட்டுருவேன் அப்படின்ட்டாங்க. பட் மை பேரண்ட்ஸ் didn't shout, my teachers and all didn't force me into studying. They didn't do anything honestly. பட் வாழ்க்கையில் நான் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னோட பொட்டன்ஷியலை நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ரியலைஸ் பண்ணேன். மை பிரெயின் டோல் மீ தட் இதே மாதிரி போச்சுன்னா இட்ஸ் ஓவர். ஸோ இந்த பையன் போர்டு எக்ஸாமில் எப்படி 79.6 எடுத்தான். சரி, ஏதோ ஒரு 65, 60, 55. ஏன்னா என் காலேஜில் வந்து 55 எடுத்தவங்கலாம் இருக்காங்கன்னு நான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது, ஓகே 79.6 இஸ் நாட் தட் பேட். லைக் அமேசிங் 90% இல்லைனாலும் ஓகே நாட் தட் பேட் அப்படின்னு ஒரு. இப்போ தான் என்னோட ஃபர்ஸ்ட் அகாடமிக் ரிடம்ஷன் ஆர்க் ஆரம்பிக்குது. முதல்ல நான் ஏன் படிக்கணும் அப்படின்னு நான் கேள்வி கேட்க ஆரம்பித்தேன். ஏன் படிக்கணும் அப்படின்னு கூகுளில் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த பேசிக் ஐடியா என்னன்னா, நம்ம வந்து ஏர்ன் பண்ணோம், யூ ஷுட் ஃபீட் யுவர் ஃபேமிலி அண்ட் ஆல் தட் ஷிட். ஓகே ஃபைன். பட் இந்த போர்டு எக்ஸாம் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட்? போர்டு எக்ஸாமில் நம்ம எடுக்கிற மார்க்ஸ் தான் நம்ம எந்த காலேஜுக்கு போக போகிறோம் டிசைட் பண்ணோம். ஏன்னா எல்லா காலேஜ்லையும் காசு கொடுத்தவொடனே வாப்பாத்த மீன் கூப்பிட்டு உட்கார வைக்க மாட்டான்.
நிறைய காலேஜஸில் இன்னும் கூட உங்களோட ஜேஇ மார்க்ஸ் மட்டும் பார்ப்பான். இல்லைனா லைக் இந்த காலேஜோட சேர்த்து ஒரு ஜேஇ லைக் ஜேஇ படிச்சுட்டு காலேஜ் எக்ஸாம் எழுதணும். ஓகே டன். அண்ட் சம் ஆஃப் தெம் ஆர் லைக் ஓகே நீ வந்து காசும் கொடுக்கலாம், நீ டெஸ்ட்டும் எழுதலாம், வாட் எவர் இட் இஸ். பட் இது எல்லாத்துக்குமே நீங்கள் போர்டு எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் ஆல்சோ ஆல் தோஸ் காம்ப்ளிகேட்டட் கட் ஆஃப் சிஸ்டம்ஸ். அண்ட் நான் இப்போ காலேஜில் ரியலைஸ் பண்ணது, உங்களுக்கு கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்டில் வேலை கிடைக்கணும் அப்படின்னா உங்களோட 10th and 12th மார்க்ஸை வச்சு தான் ஃபில்டர் பண்ணுவாங்க. And honestly, that sounded pretty insane to me. But idanga reality. You are judged by things you did 5 years ago, 3 years ago. You are judged by what caste you are born in. You are judged by your financial conditions. And don't forget JEE and NEET. ஒரு இன்ஸ்டியூட்ல சேர்ந்து படிக்கிற அளவு உங்களுக்கு காசு இல்லைனா forget JEE and NEET. But this video is not to blame the system. அதை நம்ம இன்னொரு வீடியோவில் வச்சு செய்வோம். இப்போ நம்ம கதைக்கு வருவோம். நான் போஸ்ட் பண்ண லாஸ்ட் 3 to 4 வீடியோஸில் நான் திருப்பி பார்க்குற கமெண்ட்ஸ் என்னன்னா, போர்டு எக்ஸாம்ஸ்க்கு வீடியோ போடுங்க. பட் sadly this was me in 12th. நான் ஜஸ்ட் 3 மாதம் ப்ரிப்பேர் பண்ணி போர்டு எக்ஸாமை பாஸ் பண்ணேன். பட் தென் ஐ ரியலைஸ்ட் என்ன மாதிரி எவ்வளோ பேர் வந்து படிக்காமல் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டு கேம் ஆடிக்கிட்டு அவங்க டைம் வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. ஸோ நான் ஏதாச்சும் ஒரு வீடியோ போட்டேன்னா இட் கேன் பி ஹெல்ப்ஃபுல், இட் கேன் பி எஃபெக்டிவ் டு தம் அப்படின்னு ஓகே பண்ணலாம். அண்ட் நிறைய பேர் படித்தும் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருக்கீங்க. அப்பேரண்ட்லி திஸ் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். எல்லாம் தெரிஞ்சும் சம்திங் இஸ் மிஸ்ஸிங், சம்திங் இஸ் உலகமாக ரகசியத்தை எங்கிட்ட இந்த ஒழிச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு. தட் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அதையும் நம்ம டீல் பண்ணோம்ல. அண்ட் இது ரெண்டுமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுன்னா ஏதாவது சொன்னால் ஃபிக்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், உங்களுக்கு 3 மாதம் தான் கையில் இருக்குது அப்படின்னா டியூஷனுக்கு போங்க, செட் ஆகுதான்னு பாருங்கள். நான் வந்து ஒரு 4-5 மாதமாகவே டியூஷன் போயிட்டு இருந்தேன். பட் என்னமோ தெரியல, சம்திங் வாஸ் மிஸ்ஸிங். ஏன்னா சொல்லிக் கொடுக்க தெரிஞ்சவங்களுக்கு சப்ஜெக்ட் தெரியல, சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தெரியல. இது ரெண்டுமே தெரிஞ்சவங்க வந்து பெரிய மாஸில் நடத்திட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு இன்ஸ்டிடியூட்டில் நடத்துறது, ஒரு டியூஷன் டீச்சராக இருந்துட்டு சுற்றி ஒரு 50-60 பேர் இருப்பாங்க ஃப்ரம் அக்ராஸ் ஆல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ எல்லாருக்கும் இந்த ஒரு டீச்சர் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஹவு இஸ் தட் பாசிபிள்? ஹவு இஸ் இட் ஒர்த் த ஃபீஸ்? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அ கிளாஸ் ரூம் அண்ட் அ டியூஷன் தென்? இப்படி மாசஸில் நடத்தினா because I needed special attention because I didn't know shit. I didn't study for 4 years. 4 வருஷம் படிக்கல. நான் 4 வருஷம் ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தேன், உட்காந்து கேம் ஆடிக்கிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து ஒருத்தர் கூப்பிட்டு இங்கே பாருப்பா தம்பி அப்படின்னு பகலில் உட்காந்து சொல்லி கொடுத்தா, நான் வந்து எப்படின்னா அந்த கற்பூர புத்தி மாதிரி ஒரு வாட்டி சொல்லி கொடுத்தா டக்குன்னு பிடிச்சிப்பேன் சின்ன வயசுலேருந்தே. பட் அந்த ஒரு வாட்டி படிக்கிறதுக்கு ஐ ஹேட் தட் procrastination, I had that hate towards what I study, all that. But it does not matter man. ஸ்கூலை முடிச்சுட்டு you are free அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நோ, காலேஜை முடிச்சுட்டு காலேஜ் உருப்படியாக எடுக்கணும், டிகிரி உருப்படியாக எடுக்கணும். எனிவேஸ் நம்ம அந்த கதைலாம் போகாமல் ஃபஸ்ட்டு இந்த கதையை முடிப்போம். நானும் ஒரு டீச்சர் தான் இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சதுனால ஐ ஹையர்ட் அ ஹோம் டியூட்டர். ஆப்வியஸ்லி இது எல்லாராலையும் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக அடுத்து என்னன்னு சொல்கிறேன். பட் ஸ்டில் ஒரு ஹோம் டியூட்டரை நான் வந்து ஒரு 3 monthsக்கு கண்டினியூஸாக எனக்கு கெமிஸ்ட்ரி சொல்லி தர வச்சேன். லைக் 1 lesson at 1 class அந்த மாதிரி. அண்ட் தட் ஹெல்ப்டு மீ மேசிவ்லி. அவர் பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை, பட் நான் பாஸ் ஆகி உங்கள் முன்னாடி இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன்னா அவர் தான் ரீசன். செகண்டு, என்னோட ஃபிசிக்ஸ் டீச்சரோட வந்து நான் ஓவர் டைம் படித்தேன். லைக் கிளாஸ் முடிஞ்சு 1 hour கூட ஸ்கூல்லேயே அவங்க கூட உட்காந்து அவங்க கொடுக்குற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் அவங்க கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் டீச்சர்ஸ் வெல். பட் ஒரு குரூப்பில் நடத்தும்போது ஐ ஃபெல்ட் லெஃப்ட் அவுட். ஏன்னா இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது எனக்கு தெரியல. யூனோ ஹவு லெஃப்ட் அவுட் தட் ஃபீல்ஸ் ஃபார் லைக் 2-3 years straight. அண்ட் ஆல்சோ மேத்ஸ்க்கு வந்து எங்கள் மேம் வந்து வீட்டுக்கு வாங்க சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பசங்க, அதில் நானும் ஒருத்தேன். ஸோ பேசிக்கலி வி ஆல் வென் தேர். அவங்க வந்து கால்குலஸ்லேருந்து மேட்ரிசஸ்லேருந்து ஷீ டாட் அஸ் மோஸ்ட் ஆஃப் த லெசன்ஸ் அண்ட் தேட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். லைக் ஏன்னா மேத்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். யூ நீட் சம் ஒன் டு கிளியர் யுவர் டவுட்ஸ் அண்ட் அட் த சேம் டைம் மேக் யூ ப்ராக்டிஸ். ஸோ ஷீ வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஷீ இஸ் லைக் த மோஸ்ட் மெச்சூர் டீச்சர் ஐ எவர் சீன். சரி, இது எல்லாம் இருந்துச்சு, ஓகே, ஓரளவுக்கு ப்ரிப்பரேஷன் எல்லாம் முடிஞ்சு. பட் ஸ்டில் இட் ஃபெல்ட் லைக் இட் வாஸ் டூ மச். ஐ வாஸ் டூ ஸ்ட்ரெஸ்ட் அவுட். ஏன்னா எல்லாத்தையுமே படிச்சிட்டேன், பட் எதையுமே மண்டையில் வைக்க முடியல என்னால். அண்ட் தேர் வாஸ் பேர்லி 15 days லெஃப்ட் ஐ கெஸ். தரையில் உட்காந்துக்கிட்டு சுற்றி 4 நோட்டு வச்சுட்டு ஒரு ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்து 5 மணி 5 to 10 ஐ டிடன்ட் டேக் அ பிரேக். தட்ஸ் இட். ஐ வாஸ் அப்செஸ்ட். தட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ வாஸ் இன் ஃப்ளோ ஸ்டேட். அப்படியே தட்ஸ் இட். ஐ ஃபர்காட் டைம். அந்த அளவு நான் பாஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு வெரி அட் த சேம் டைம் லைக் மெமரைசிங் திஸ் ஃபிசிக்ஸ். ஐ திங்க் இட்ஸ் ரே ஆப்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் 12th standard. It was amazing. That day I broke my limits. அன்னைக்கு தான் எனக்கு புரிஞ்சு, ஓகே ஐ ஸ்டில் didn't lose myself அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ். அண்ட் அந்த கான்ஃபிடென்ஸ் தான் உங்களை வந்து இட் pushes you to do better things. பட் ஸ்டில் அதான் மண்டையில் எதையும் வைக்க முடியல ப்ரோ. எப்படி ப்ரோ 80% கிட்ட வாங்கினீங்க, 79.6? ஹவு
The first thing I skipped what I could not learn. இது வந்து ஒரு மாதிரி டம்பாக இருக்கும், செம்ம டம்பாக இருக்கும் கேட்குறதுக்கு. பட் இதை பண்ணதுனால தான் நான் இவ்வளோ மார்க் வாங்கினேன். இல்லைனா குழம்பி போய் ஒரு லெசன் கூட எழுத முடியாமல் வந்திருப்பேன் நான். ஸோ மை டிப்ஸ் ஆர் ஸ்டார்டிங் ஹியர். நம்பர் 1, skip what you cannot study. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு கால்குலஸ் அண்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சுட்டு போட்டோம் ஏறல. ஏன்னா 2 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணவனுக்கே அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். How can I learn integration and differentiation and 6-7 lessons in organic chemistry in like 1 month or something? Very tough. I skipped entire organic chemistry. தொடவே இல்லை. மேக்ஸ் ஆச்சு, கால்குலஸ் வந்து ஐ நோ சம்திங், பட் என்னால் அதை ரீகலெக்ட் பண்ண முடியல, ரிவைஸ் பண்ண முடியல. பட் உங்களுக்கு அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் 2 வருஷம் படிக்கலை, நீங்கள் படிச்சிருப்பீங்க ஐ கெஸ். சின்ன வயசுலேருந்து நீங்கள் வீக் ஸ்டூடெண்ட்டு அப்படின்னா யூ கேன் ஸ்கிப். Or else, no, please study because you have the potential, you got this. Second, easy topicsல full perfection. நான் தான் பண்ணேன் full perfection. For example, இந்த மேக்ஸில் மேட்ரிசஸ் எடுத்துக்கோங்க, என் ஃபேவரட் லெசன். ஏன்னா ஈஸியாக இருக்கும். அண்ட் எந்த மாதிரி கொஷின் கேட்டாலும் ஆல் டைப்ஸ் ஐ குட் ஆன்சர் in ஃபிங்கர் டிப், டக். அண்ட் தேர்ட் திங், டீச்சர்ஸ் ஆர் பெட்டர் தென் டியூஷன். நான் ஆல்டர்னேட்டிவ் கொடுக்குறேன்னு சொன்னேன்ல, இந்த டியூஷன், ஹோம் டியூஷன், ஆல் தட். உங்கள் சப்ஜெக்ட் டீச்சர்கிட்ட போயிட்டு, மேம் எனக்கு மட்டும் நடத்துகிறீங்களா, சார் எங்களுக்கு மட்டும் நடத்துகிறீங்களா, ஆர் சம்திங் லைக் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுங்க, ஆர் ஸ்கூல்லேயே உட்காந்து எனக்கு சொல்லி தரீங்களா ஓவர் டைம், ஆர் இன் சப்ஸ்டியூஷன் பீரியட்ஸ் ஆர் சம்திங் லைக் தட். யூ கேன் டேக் ஹெல்ப் ஃப்ரம் யுவர் டீச்சர்ஸ். நீங்கள் பயப்படலாம் அவசியம் இல்லை. ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் கோ அண்ட் ஆஸ்க், கேன் யூ ஹெல்ப் மீ, அண்ட் தே வில் ஹெல்ப். ஐம் pretty sure. அண்ட் த நெக்ஸ்ட் திங், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ். அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நீங்கள் பாஸ் ஆக போகிறீங்களா இல்லையா, உங்களோட ப்ரிப்பரேட்டரி ஸ்டேட் எப்படி இருக்குது அப்படின்னு. So first, take those previous year question papers and solve them. Please solve them. அதே கொஸ்டின் ஒரு எழுத்து மாறாமே வரலாம், அதே கொஸ்டின் வந்து வேறு மாதிரி ஃபார்மேட் பண்ணி வரலாம், இல்லை அந்த கான்செப்ட் வரலாம். திருப்பி அதே தான். யாரை கேட்டாலும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பாருப்பா அப்படின்னு சொல்கிற ரீசனே தான். ஏன்னா நம்ம சிஸ்டம் அப்படி தான் டிசைன் ஆகிருக்கு. ஹூ ஹேஸ் த டைம் அண்ட் எனர்ஜி டு ஃப்ரேம் சம்திங் நியூ அவுட் ஆஃப் ஸ்பேஸ்ரா இருக்கிறதுனால கேட்க முடியும். ஸோ ஆல்ரெடி ஒருத்தர் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்னா அதை கேட்பானா, இல்லை புதுசாக உட்காந்து மண்டே உடச்சி யோசிச்சுக்கிட்டு இருப்பானா? நோ. ஸோ என்னோட கதை வந்து இப்போ ஒரு முடிவு வந்துருச்சு. எக்ஸாம் எல்லாம் எழுதிட்டேன். அண்ட் மேக்ஸ் எக்ஸாம் எழுதுனவனே தான் தெரிஞ்சு நான் ரொம்ப கேவலமாக எழுதியிருக்கேன், ஒன்றுமே தெரியல, ஃபெயில் ஆயிடுவேன் அப்படின்னு 100% I was sure. நம்ம வந்து ஏதாவது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி தான் படிச்சுக்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் fate thought the other way, or the system thought the other way. And yeah, I know the secrets about the system. சொன்ன கதையிலேருந்து ஓகே இவன் இதெல்லாம் பண்ணான், இதெல்லாம் பண்ணல, ஸோ ஓகே இதில் நம்ம இதை எடுத்துக்கலாம், இதை நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அண்டே அந்த போர்டு எக்ஸாம் சீக்ரெட்ஸ் கையில் வாட்சே கட்டல. பட் எனிவேஸ், வீடியோக்கு டைம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டீச்சர்ஸ் வந்து எப்படி கரெக்ஷன் பண்ணுவாங்க, எப்படி நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ணணும், எப்படி நம்ம படிக்கணும், எப்படி நம்ம ஆன்சர் எழுதணும், இந்த டவுட் எல்லாருக்குமே இருக்கும். அண்ட் டோன்ட் யூ வரி, ஐ நோ ஆல் தோஸ் சீக்ரெட்ஸ் because teachers themselves have told me. அண்ட் ஃபெயில் ஆகிட்டு இருந்த ஒரு பையன் 79.6 எடுத்ததுக்கு இந்த சீக்ரெட்ஸ்லாம் ரொம்ப ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்குன்னு தான் நான் சொல்லணும். ஆப்வியஸ்லி ஐ அப்யூஸ்ட் த சிஸ்டம். டாப் சீக்ரெட் தான், பட் இனிமேல் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன். இட்ஸ் கோனா பி அன் இன்சேன் வீடியோ, ஸோ ஸ்டே டியூன்ட். நெக்ஸ்ட் வீக்கெண்ட் இந்த வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் இருக்கும், இல்லை ஃபீடில் இருக்கும். அந்த பெல் பட்டனை தட்டிக்கோங்க, என்னமோ பண்ணிக்கோங்க. ஓகே, எனிவேஸ், ஸ்மார்ட் ஒர்க் இஃப் combined with some consistent hard work for a small amount of time can beat that long term hard work. அவ்வளோதான் சொல்லுது. ஏன்னா 3 மாதத்தில் நான் வந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருந்தேன், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன். அண்ட் தட் வாஸ் த ரீசன். ஏன்னா நைட்டெல்லாம் சைக்கிள் எடுத்து டியூஷன் போயிட்டு வந்துட்டு நைட்டு 8லேருந்து 10 வரைக்கும் இங்கே டியூஷன் டீச்சர் உட்காந்து சொல்லி கொடுத்துட்ருப்பாரு. அண்ட் யா, இட் வாஸ் pretty insane. Many sleepless nights. Like even though I was messed up, I was very focused that இதை எப்படியாவது பாஸ் பண்ணிடணும். தட் அப்சஷன் வாஸ் கிளியர். அண்ட் உங்களுக்கு வந்து பாஸ் பண்ணுறதை ரேஞ்சாக வச்சுக்காதீங்க. ப்ளீஸ் எய்ம் அபவ் 90-95 ஆர் சம்திங். அப்போ தான் ஒரு 85 ஆச்சு வரும். அது 85 வராமல் நான் 95 நினச்சா 95 தான்டா வரணும் அப்படின்னா அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். ஸோ யா, இஃப் ஐ கேன் டூ இட் ஃப்ரம் த ராக் பாட்டம், யூ கேன் டெஃபினெட்லி டூ இட். ஹாவ் தட் கான்ஃபிடென்ஸ். இந்த வீடியோ வந்து மோஸ்ட்லி மோட்டிவேஷனல் வீடியோ தான். அடுத்த வீடியோவில் நம்ம அப்படியே ரேஷ்னலாக பாயிண்ட்ஸ் அப்படியே பிச்சு வைப்போம். ஓகே, இந்த டைமில் போயிட்டு ஏதாச்சும் ஒரு கேமில் அடிக்ட் ஆகாதீங்க. நாள் ஃபுல்லாகவும் உட்காந்து படிக்காதீங்க, அதுக்குன்னு படிக்காமையும் இருக்காதீங்க. கீப் எவ்ரிதிங் பேலன்ஸ்ட். அண்ட் இந்த மார்க்ஸை வச்சு தான் காலேஜை பொறுத்து தான் பிளேஸ்மெண்ட்டை பொறுத்து தான் வேலையை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கை. எனிவேஸ், இனஃப் யாப்பிங் கைஸ். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பை பை, டேக் கேர். நம்ம தான்.